ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒன்று தான் சூப்பராக செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த டிஷ்ஷு. அது என்னென்னா சவரமாக செய்ய போகிறோம். சூப்பராக வீட்டிலே ஹெல்த்தியாக. அதுக்கு ஒரு 200 கிராம் போல் சிக்கன் எடுத்து வச்சுக்கேன். நல்லா சூப்பர் பீசஸாக சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டிடுவோம். அதை ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டிடுவோம். போதும். பல்ஸ் மோடில் அரைச்சாச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிடுவோம். ஏன்னா நல்லா தூளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் நம்ம இப்படி அரைச்சாச்சு. வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் பவுலில் போட்டுருவோம். நல்லா அரைச்சி நம்ம சவரம் இது நைஸாக ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சவரமாக்கு ஒரு சப்பாத்தி செய்யணும்ல, அதை நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைங்க. ஆனால் என்னென்னா ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் மட்டும் ஊற்றி பிசைங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அவங்க மைதா மாவு சேர்ப்பாங்க, நம்ம கோதுமை மாவில் பிசைஞ்சிருக்கேன். வேறு ஒன்றும் இவ்வளோ தளராக இருக்கணும் பார்க்க. உங்களுக்கு ஒரு தயிர் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மெயின் இந்த நம்ம சவரமாக்கு இதுதான் மெயின். அடுத்தது என்னென்ன போடணுமோ பார்த்துருவோம். அடுத்ததுக்கு தேவையானதான் இதிலே போட்டுரும். ஒரு சின்ன 1/4 ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு தனியாத்தூள் 1 ஸ்பூனு. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரமோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இது 1 ஸ்பூன் போட்டு இன்னும் ஒரு 1/4 போட்டுருக்கேன். எல்லாம் சின்ன ஸ்பூன் தான் போடுறேன். உப்பு தேவைக்கு ஏற்ப, சுவைக்கு ஏற்ப உப்பு. அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சும்மா ஒரு கலருக்காக ஒரே 1 ஸ்பூன். அப்புறம் இந்த எல்லா மிளகு இது பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சுக்கோம். அதில் ஒரு சின்ன கொஞ்சம் பிஞ்சு இஞ்சி பூண்டும் இதிலே ஒரே ஒரு சின்ன ஸ்பூன். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், அதே சின்ன ஸ்பூனுக்கு தான் அளவு. மிளகு சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் ஒரு நல்லா புது தயிராக இருக்கணும், 1 ஸ்பூன். லெமன் ஒரு சிட்டிகை. இந்த லெமன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சிட்டிகை. அவ்வளோதான் லெமன். இது அவ்வளோத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ½ மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. கையை வச்சு தான் பிசையணும், ஏன்னா எல்லாம் ஒன்று போல் உங்களுக்கு கோட்டிங் வரணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லோரும் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வெளியில் போய் ஷவரமா வாங்குறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் உப்பு மட்டும் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்துங்க. இந்த பச்சை கறியில் பார்க்கறதுக்கும் பிடிக்காது தான், ஆனால் நம்ம பார்த்து லைட்டாக பாருங்கள். இல்லைன்னா வதக்கும் போது பார்த்துக்கோங்க. நான் வதக்கும் போது இப்போ பார்த்துவேன். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சுருவோம். அது சிக்கன் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த சவரமாக்கு மைனஸ் செய்யணும்ல, அதுக்கு வந்து 3 ஸ்பூன் தயிர், கட்டி தயிர் எடுத்து வச்சுக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். புது தயிராக 3 ஸ்பூன் கரெக்டாக. நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம், அதை வாங்க வேண்டாம் கடையிலலாம். அப்புறம் 3 பல் பூண்டு. மிளகு சீரகம் சின்ன ஸ்பூனுக்கு 1. மிளகும் சீரகம் இதிலே இருக்குது. அப்புறமேட்டு லெமன் கொஞ்சம், நமக்கு ஒரு 2 சிட்டிக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே நைஸாக அரைச்சி வச்சுருவோம். அரைச்சாச்சு. அப்படியே அதே நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் தான் இருக்குது. இதில் ஊற்றி வச்சுருவோம். கழுவலாம் வேண்டாம். இது அப்படியே மட்டும் இது நம்ம ஜாரில் இருக்கிறதெல்லாம் கழுவ வேண்டாம். நல்லா வடிச்சிடுவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஒரு கடாயும் வச்சுருவோம். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் தான், ரொம்ப வேண்டாம். இது நமக்கு வெயிட் லாஸ் குறைக்கிறாங்களா அவங்க கூட சாப்பிடலாம். இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. வெறும் சிக்கனை வச்சு தான் செய்கிறேன். அவ்வளோதான் எண்ணெய். இப்போ இந்த சிக்கனை போட்டுருவோம். போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வேகட்டும். வைப்பேன் கலக்கிட்டே மூடி வச்சுங்க. உங்கள் வீட்டில் சப்போஸ் கோஸ் இருந்தாலும் ஒரு கைப்பிடி கோஸ் இதில் போட்டு நல்லா மூடிடுங்க. ஏன்னா நான் கோஸ் இன்னைக்கு இல்லைன்னா போட்டிருப்பேன். இல்லை கோஸ் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் மூடிடுவோம். இப்போயே கொஞ்சம் நல்லா அழகாகிடுச்சு. மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் இப்போ வேகிற வைக்கும். நடுவில் மட்டும் கிண்டி விடுங்க.
நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் அது பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடும். ஏன்னா சிக்கன் பார்த்தீங்களா அதிலே வந்துடும். இப்போ எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துடுவோம். அப்போ நல்லா ஒரு 2 ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கொட்டி கொட்டி விட்டுருங்க. இன்னும் நல்லா குட்டி குட்டியாக வந்துடும். இப்போயே வெந்துருச்சு பாருங்கள். அதுக்காக தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக சிக்கன் வெந்துச்சு. அதுக்கே நல்லா கொஞ்சம் கொத்துனீங்கன்னா சாஃப்டாக ஆகிடும். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்துடும். நம்ம மிக்சிலையும் போட்டுக்கோம், இதுவும் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக அழகாக நல்லா வந்துடும். நமக்கு ஷவர்மா கடைங்கள் மாதிரி வந்துடும் சூப்பராக. 2 செகண்ட் இப்படி பண்ணி விட்டு மூடிடுங்க. நம்ம வந்து இப்போ அதை கிரில் பண்ணலை பார்த்திங்களா அந்த தந்தூரிக்கே. அதனால் ஒரு சின்ன கொட்டாங்குச்சி நீங்கள் தணல் இது கறினால வச்சுக்க. நான் கொட்டாங்குச்சி நல்லா எரிய வைக்கிறேன். எரிய வச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி கிண்ணத்துக்குள்ளே வச்சு ஒரு நெய் வச்சு அதில் உள்ளே வச்சுக்குவோம். நம்ம சிக்கனுக்குள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அப்படியே நல்லா அந்த புகை வந்து நமக்கு தந்தூரி ஸ்டைலில் கிடச்சிரும். கிடச்சோடனே நம்ம அப்படியே மூடி வச்சிடும் ஒரு 10 நிமிஷம். இது எரிய வைக்கும்போது ஜாக்கிரதாக கைகி பட்டுற போது பிக்னஸ் பிள்ளைங்களாலும் சரி நம்ம இப்படி இடுக்கிய மாதிரி ஒன்று பயன்படுத்துங்க. உடனே நல்லா எரிஞ்சிடும். எரிஞ்சு அணையணும். இது அணைஞ்சதான் நம்ம அங்கே வைக்கணும். அடுத்ததில் நம்ம கறி அங்கே வெந்துட்டுருக்கு. இப்போ தணல் ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த கிணத்துல நம்ம போட்டுருவோம். கை சுற்றக்கூடாது. இந்த கிணத்துல போட்டுருவோம். போட்டு இந்த இதை திறந்து பாருங்க எப்படி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு முட்டை கிட்டெல்லாம் ஊற்றி நல்லா தூளாக ஆகிடுச்சு. முட்டையை நம்ம பண்ண மாதிரி பொடி மாஸ் மாதிரி. ஆனால் அது சிக்கன் தான். இதுக்கு நடுவில் வச்சுருவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு நெய் 1 ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மூடிடுவோம். இந்த ஆவிலே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வருது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக போக. அப்போ இது தந்தூரி ஸ்டைல் நமக்கு சூப்பராக வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக வரும். ஒரு நெய்யில் அது இருக்கிறதுனால உள்ள அது பாட்டுக்கு இது பாருங்க எப்படி புகையா வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இந்த புகை அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சப்பாத்தியை போட்டு வந்துடுவோம் நம்ம ஷவரமாக்கு. இந்த புகை ஃபுல்லாக முடியணும் நமக்கு க்ளீனாக. அது தண்ணி அப்படியே நல்லா தந்தூரி ஸ்டைலில் வாசனை இப்போயே வீடு ஃபுல்லாக மணக்குது. அது இப்போ பார்ப்போமா எல்லாம் தணல் முடிஞ்சிருச்சு புகையெல்லாம். இந்த பாருங்க ஃபுல்லாக க்ளீனாக அணிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் இதை எடுத்துட வேண்டியதான். நம்ம எடுத்துகிட்டு இதை மூடி வச்சுருவோம். இப்போ இந்த மைனஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டிடணும் ஷவரமாக்கு. இந்த ஊற்றி நல்லா கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ நம்ம சப்பாத்தியை ஊற்றிட்டு இதை நம்ம அடுத்தது இதை ரோல் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக எண்ணெய் தட்டி சப்பாத்தியை போட்டு வச்சுருவோம். ஷவரமாக்கு இரும்பு கடாய் தான். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஷவரமாவை. உங்களுக்கு நமக்கு கடை இது மாதிரி கடையில் கூட வாங்கினா கூட நமக்கு அவ்வளோ திருப்தி இருக்காது. இது எல்லாம் வீட்டுடைய பொருட்கள். வெளியில் ஒன்றுமே எல்லாம் ஹெல்த்தி. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். நமக்கு எல்லாம் பார்த்து தான் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். அப்புறம் மாற்றி போடுவோம். எதுவும் மைதா மாவு கிடையாது. கோதுமை மாவு வீட்டிலே அரைச்சது தான். மொத்தமாக வாங்கி அரைச்சிடுவேன். நல்லா வேகட்டும். ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அடுத்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துருவோம். அடுத்த சப்பாத்தியும் போட்டாச்சு. ஷவரமா கரெக்டாக 2 ஸ்பூன் தான். பார்த்தீங்கன்னா எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஷவரமா இதில் வச்சாச்சு சப்பாத்தி மாவில். இனிமேல் அதை ரோல் பண்ண போகிறோம். அடுத்தது பிளேட் ஷவரமாவும் வச்சுருக்கேன் 2. நம்ம பிளேட்டில் வைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோல் பண்ணி நல்லா அழகாக கட் பண்ணியாச்சு. இனிமேல் டேஸ்ட் பார்ப்போமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஷவரமா நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுட்டோம். நமக்கு ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைமு. டேஸ்ட் பார்த்துறேன் இருங்க. என்ன ஒரு டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே அந்த கடையில் வாங்கின ஃபுல் டேஸ்ட்டே இருக்குது உங்களுக்கு. அதுமாதிரி நீங்களும் இதேமாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.